ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதே என்னாகமம் 12வது அதிகாரம். இதுக்கு முன்னாடி நம்ம 14 ஒரு 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 காரியத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டோம். என்னாகமம் 12வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் என்னன்னா, மிரியாமும் ஆரோனும் மோசேவுக்கு எதிராக பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இப்போ இத கர்த்தர் அதை கேட்டார்ன்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்ட்டு ஜென்ரலா இருக்கும். இது கர்த்தர் சொன்னாரா, இல்ல வேற யாரும் மோசேக்கு இதை சொன்னாங்களான்ட்டு இருக்காது. மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், எதுக்காக இதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க 2 பேரும் இப்படி சொல்கிறாங்களா, இதை கர்த்தர் கேட்டாரா? மோசேக்கும் இது தெரியும். ஆனால் மோசே கர்த்தர்கிட்ட இதை போய் சொல்லவும் இல்லை. அண்ணன்கிட்டயோ அக்கா கிட்டேயோ போய் என்ன இப்படி என்னை பற்றி பேசிட்டீங்க அப்படின்ட்டு அவர் வந்து வாக்குவாதமும் பண்ணலை. அதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். ஜனங்க முறுமுறுக்கும் போதும் அவர் ஒன்றும் சொல்லலை, இவங்க முறுமுறுக்கும் போதும் ஒன்றும் சொல்லலை. அதான் இவர் வந்து அதாவது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் பேசவே மாட்டார். ரொம்ப அமைதி, சைலண்ட் டைப்பு. பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நீதிமொழிகளில் வசனம் இருக்குல்ல. அது மாதிரி இவர் வந்து எதிர்த்து பேசாமலையோ இல்லை அவங்கள கேள்வி கேட்காம இருக்கிறதுனாலேயே அவர் வந்து ரொம்ப, அதாவது எதுக்கு வம்பு அப்படின்னு அவர் சாந்தமாக இருக்கிறார். அப்போ தேவன் ஆனால் இதை கேட்டுட்டு 8வது வசனத்தில், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்ட்டு தேவன் கட் அண்ட் ரைட்டா யார்கிட்ட கேட்குறாரு? மிரியாம் கிட்டையும் ஆரோன் கிட்டையும். இதில் வந்து பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரியாம் தான். மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துடுது, ஆரோனுக்கு ஆனால் வரல. நீங்கள் ஏன் ஆரோன் ஒவ்வொரு தடவையும் தப்பு வைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஆரோன் தன் இருதயத்தை அறிந்து அவன் எந்த தவறுமே செஞ்சுருக்க மாட்டான். இருதயத்திலிருந்து நீங்கள் அந்த ஜனங்க வந்து கன்றுக்குட்டி செய்யும்போது அந்த ஜனங்களுடைய ப்ரெஷரில் செஞ்சுருப்பான். ஸ்டில் அவன் லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அக்கா சொன்னதுக்கு ஒன்று தலையாட்டி இருக்கிறாரே ஒழிய இவர் வந்து ஓப்பனாக மோசையை குறித்து எதுவும் சொல்லலைங்கிறதுனால. இன்னொரு காரியம், மோசே வந்து பிரதான ஆசிரியராக இருந்ததுனால மோசேக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கப்படல. யாருக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் வருதுன்னா மிரியாமுக்கு தான் வருது. மிரியாமுக்கு ஃபுல்லாக வெண்குஷ்டம் வந்துடுது. அப்போது ஆரோன் போய் மோசே கிட்ட கேட்குறாரு, என் ஆண்டவனே கோபமுள்ளாது இருப்பதாக, நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட எதுக்காக கெஞ்சுங்க, நாங்கள் வந்து உமக்கு விரோதமாக வந்து பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஆரோன் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மோசே போய் கர்த்தர்கிட்ட பேசவே போவார். என்ன மோசே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப சாந்த குணம் உள்ளவராச்சே, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினாலும் என்னதான் அந்த ஆத்மா வந்து அறுப்புண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் இல்லையா, நீங்கள் ஏன் போய் பேசலை? ஏன் ஆரோன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்காக ரெக்வஸ்ட் வைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு தான் இதை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி அது வந்து அவர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து காத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து அவர் வந்து அப்படி வந்து போய் டைரெக்டாக போய் கர்த்தர்கிட்ட வந்து பேசியிருக்கவே மாட்டார். ஆரோன் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பேசுவார். ஆனாலும் கர்த்தர் சொல்வார், இல்லை மோசே, அவன் வந்து 7 நாள் என்ன செய்யணும், அவள் வந்து பாளையத்துக்கு புறம்பாகத்தான் இருக்கணும்னு 7 நாள் மிரியாம் வந்து பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறாங்க. அவங்க குஷ்டரோகம் சரியாகிற வரைக்கும் ஜனங்கள் யாருமே பிரயாணம் பண்ணலை. அது சரியானதுக்கு அப்புறம் தான் ஜனங்கள் வந்து திரும்ப பிரயாணம் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து தன் சொந்த குடும்பத்தார் மோசேக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்களா, இதுக்கப்புறம் சபையில் கொஞ்சம் பேர் எழும்பி மோசேக்கு விரோதமாக பேசுவாங்க. இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். தாத்தான், அபிராம், கோராகு கூட்டத்தார். இந்த கோராகுங்கிறவங்க யாருன்னா, இந்த லேவியின் வம்சத்தை சார்ந்த, லேவிக்கு 3 புதவர்கள், கொர்சோம், கோராகு, மெராரி அப்படின்ட்டு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதில் இந்த கோராகு தான் என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு தான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியம்.
எல்லா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற எல்லாவற்றையும் சுமந்து செல்லுகிற பொறுப்பு இவங்களுக்கு தான் இருந்தது. நீங்க எண்ணாகமம் 16வது அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. இந்த லேவியருக்கு உரிய எல்லா விதமான அந்த டியூட்டிஸும் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வந்து கோராகுக்கு வந்து ரொம்ப இருக்கிறதுலே மித்த 2 பேரை விட இருக்கிறதுலே ஹை மினிஸ்ட்ரியல் ஜாப் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மோசே ஆரோனும் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா இதே கோஹாத்தின் புத்திரர் தான் அவங்க. அவங்களும் இதே வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இவர் வந்து எழும்புறாரு, என்ன உங்களை கொண்டு தான் தேவன் பேசுவாரோ, ஏன் எங்களை கொண்டுலாம் பேச மாட்டாரோ, என்ன நீங்கள் எல்லாருக்கும் துரைத்தனம் பண்ணுறீங்க, ஜனங்கள் எல்லாரும் பாவமானவங்களா, நீங்கள் தான் பரிசுத்தமானவங்களா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசுனது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் நிறைய பேரை கேதர் பண்ணிடுறாரு. பேலேத்தின் குமாரன் ஓன், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்குள் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேரை சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இப்போ வந்து கூட்டம் கூட்டுறாங்க. அப்போ மோசேயுடைய லைஃப்ல ஆஃப்டர் செங்கடல் பார்த்தீங்கன்னா மோசேக்கு எல்லாரும் மோசையை பிடிச்சி பிழியிறது எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன் சொந்த ஜனங்களாகத்தான் இருக்கிறாங்க. சொந்த குடும்பத்தை சேர்ந்த சொந்த குலத்தை சேர்ந்தவர்களே மோசேக்கு விரோதமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்ளோஸ்டாக மோசே கிட்ட வராங்க பாருங்க. இந்த 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 படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் தூக்காம சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள தூக்கடா வில்லன்னு சொல்லுவான்ல. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து கடத்தி கொண்டு வந்தால் தான் அந்த ஹீரோ வந்து வழிக்கு வருவாருன்னு. அது மாதிரி சுற்றி இருக்கிற ஜனங்களால் நெருக்கம், அப்புறம் அவங்களுடைய செயல்களால் நெருக்கம், அதுக்கப்புறம் சொந்த குடும்பத்தால் நெருக்கம், அப்புறம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சொந்த ஜனத்தினால நெருக்கம். லேவி கோத்திரத்தில் இருக்கிற மோசேக்கும் ஆரோனுக்குமே நெருக்கம். இதில் வந்து இதுக்கப்புறம் 3வது வசனத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையால் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? இப்படி சொல்லவும் மோசேயும் ஆரோனும் உடனே விழுந்து தேவ சமூகத்தில் கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே முறையிடுறாங்க, நீங்கள் வந்து எங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போகல, ஏதோ வெட்டாத கிணறு நட்டாத தோட்டம் இதெல்லாம் கூட்டு போவேன்னு நீ சொன்ன, ஆனால் நீ என்னை நீங்கள் யாரையுமே எங்களை கூட்டு போகல, அது மட்டும் இல்லாமல் எங்களை நிறைய பேரை நீயே சாகடிக்கிற, உன்னால் எங்களுக்கு நீ வந்து சுயமாக இதெல்லாம் செய்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னால் இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ மோசே சொல்கிறார், சரி நீ வா, நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், நீ வந்து தூப கலசத்தை எடுத்துட்டு தேவ சமூகத்துக்கு வந்துரு, தேவன் யாருக்கிட்ட வந்து நிற்கிறாரோ அவர் தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறவர்னு பார்த்துக்கலாமா, நீ வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பொழுது மோசேக்கு கடுங்கூபம் உண்டது, அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மோசே இப்படி யாருக்காகவும் ஜெபிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மோசே நீங்கள் ஒருத்தனுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் 22வது வசனத்தில், தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ. அப்போ தேவன் மறுபடியும் சொல்கிறாரு, மோசே நீ விலகு, நான் இவங்க எல்லாரையும் அழிச்சு போடுறேன், நான் ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குங்கும் போது மோசே மறுபடியும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஒருத்தன் தானப்பா பாவம் பண்ணா, அவனை மட்டும் கொல்லுங்கன்னு சொல்லலை, ஆனால் ஒருத்தன் தானப்பா பாவம் பண்ணா, ஏன் எல்லாரும் அழிந்து போகணும்னு. அப்போ தேவன் சொல்கிறார், இவங்களை விட்டு பிரிஞ்சு போங்க, நான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று தான் மோசே சொல்வார். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். எப்படி பேசுகிறாரு மோசே. அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து மோசே வந்து கர்த்தரின் சாயலை பெற்றவர், கர்த்தருக்கு சிநேகிதர், கர்த்தருடைய முகமுகமாக பேசினவர்,
இந்த ஸ்தானத்துக்கு நான் குறைவா பேசவே இல்ல. ஆனா, அந்த ஸ்தானத்துக்குரியவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இது. நீங்க இதே இந்த வசனத்த நீங்க எது கூட கம்பேர் பண்ணலான்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டதுக்கு அ இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ கூட இருந்த சீஷர்கள் சொல்லுவாங்க, "வானத்திலேருந்து அக்னிய இறக்கி இவங்கள அழிச்சு போடுங்கப்பான்னோனே, நீங்க என்ன ஆவி உடையவர்கள்?" அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வந்து கேட்பார் இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து அவ நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு செய்கிற ஆத்துமா சாகும்னாலும், தன் சொந்த ஜனமாகிய, தன் இரத்தமாகிய ஒருத்தன் சாகட்டும் அப்படின்ட்டு எப்படி மோசே முடிவு பண்ணாரு? இந்த கன்றுக்குட்டி காரியத்துல மோசே வந்து நெறைய பேரை கொலை செய்ய உத்தரவு விட்டார் அப்படின்னா, அது தேவனுக்கு விரோதமானது. அப்ப கூட தேவன் கிட்ட போய் இவர் தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. தேவனே இவர்களை மன்னியும்னு சொல்லிட்டு வந்து, இவர் வந்து ஒரு பனிஷ்மென்ட் குடுப்பார். ஆனா, அது வந்து நியாயமான பனிஷ்மென்ட் தான். ஆனா, தேவன் நீங்க பனிஷ்மென்ட் குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷன் இவர் வந்து பனிஷ்மென்ட் குடுப்பார். இப்போ தேவன் கிட்ட இவர் ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஒரு எந்த பூமியில இதுவரைக்கும் இப்படி ஒரு டெத் நடந்திருக்கவே கூடாது. அப்படி ஒரு டெத்த இவனுக்கு குடுங்கப்பா. அப்படிங்கிற அளவுக்கு மோசே சொல்றார். நீங்க இதுல 2 விதமா இது வந்து எடுத்துக்கலாம். ஒண்ணு, இந்த ஜனங்களை நடத்த மோசேயை விட வேற யாரும் இல்ல. ஏன்னா தேவன்கிட்ட முகமுகமா பேசவோ, தேவன் சொல்றத அப்படி கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லவோ வேற யாரும் இல்ல. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழேயே இந்த ஜனங்கள் ஒழுங்கா இல்லையே. நெறைய தலைமைத்துவங்கள் தங்கள் சுயங்கள்ல நடந்தா, இந்த ஜனங்கள் எவ்வளவு சிதறிப் போவாங்க. தேவன் அவர்களை உருவாக்கி ஒரு பெரிய ஜாதி ஆக்கணுங்கிற திட்டத்துக்கு இது எவ்வளவு விரோதமாக இருக்கும். இந்த 250 பேரையும் இப்ப விட்டுட்டோம் அப்படின்னா, இவங்க 250 தலைவர்களா மாறி, இந்த 6,00,000 பேரை பிரித்தெடுத்து நெறைய எதிரிகள் கையில கூட குடுக்க வாய்ப்புண்டு. ஏன்னா இவங்க யாருமே ஆத்தும பாரம் இல்லாதவர்கள். ஆனா மோசே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஜனங்களை நடத்தும்படியாக கொண்டு வரப்பட்டவர். அப்போ இந்த மோசே இந்த காரியத்திற்கு பரவாயில்லன்னு விட்டுட்டா, இந்த ஜனங்கள் வந்து உடைய நிலைமை ரொம்ப பாவம். அதே சமயம் அ அதே சமயம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. மோசே வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை. நீங்க இதுல வந்து எனக்கு இன்னொரு காரியத்தையும் ஆவியானவர் கற்றுக் குடுத்தது என்னன்னா, அந்த காலத்துல ஆவியானவர் இல்ல. அந்த காலத்துல முகமுகமா மோசே பேசினாரு. தேவன்கிட்ட இருந்த வார்த்தையெல்லாம் வாங்குனாரு. ஆனா, அவருக்குள்ள இருந்த எந்த ஒரு வருத்தத்தையுமே அவர் வந்து தேவனுக்கிட்ட ஷேர் பண்ண மாரியே இருக்காது. நீங்க ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப ஒரு துக்கத்துல இருக்கும்போது, தேவன் முதல்ல அவர வந்து சந்திக்கும்போது, "வேற யாராவது அனுப்புங்கப்பா. நான் ஒரு திக்குவாயி. அ வேற யாராவது அனுப்புங்கப்பா. என்னால முடியாது. நான் சொன்னா நம்ப மாட்டாங்கப்பா." அப்படின்ட்டு தான் இருதயத்துல என்னென்னலாம் டவுட் இருந்ததோ, அது எல்லாத்தையும் தேவன்கிட்ட சொல்றவராக இருந்தார். நீங்க இதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் மோசேய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது, "எப்பா அந்த ஜனங்கள் ரொம்ப என்ன காயப்படுத்துறாங்கப்பா. இந்த ஜனங்கள் செய்ய எனக்கு அவ்வளவு கோவமும், வருத்தமும் வருதுப்பா. இந்த ஜனங்க இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களேப்பா. நான் எப்படி தொடர்ந்து இந்த ஜனங்களை நடத்த எனக்கு பலன் வேணும்ப்பா." அப்படின்னு கேட்டிருக்க மாட்டார். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு, "எப்பா இந்த ஜனங்கள நானா பெற்றேன், நானா தூக்கி சுமக்கிறேன். எப்பா என்னால ஒத்த ஆளா இந்த காரியத்தை செய்ய முடியலன்ட்டு" தன்னுடைய தேவன் தனக்கு நியமித்த பொறுப்புல என்னால சீரா செய்ய முடியலன்னு சொல்லியிருப்பார். ஆனா தன் இருதயத்துல நிஜமாகவே எப்படிப்பட்ட பாரங்கள் இருக்குன்னு தேவன்கிட்ட பகிர்ந்திருக்கவே மாட்டார். மேபி அதனால தான் மோசேயுடைய இருதயம் ரொம்ப இந்த ஜனங்கள் நிமித்தமாக பாரப்பட்டு ஒரு கடினமாக இந்த ஜனங்கள் கிட்ட ஒரு கடின முகத்தை காட்டுகிற ஒரு மோசேயாக அவர் கொஞ்சம் மாறிட்டாரோ அப்படின்ட்டு இந்த இந்த அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும்போது பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தின மோசேங்க இன்னைக்கு நின்று கொண்டு தேவன் செய்வதை நீங்க பாருங்க. நீங்க சும்மா இருங்க தேவன் செய்வார். அப்படின்ட்டு அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஜனங்கள் சொல்றத சரியா காது குடுத்து வாங்காம, தேவன் செய்த மகத்துவங்களை நினைச்சு சந்தோஷமா செங்கடலை கடந்த அந்த மோசேயா இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுவதுன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா, அந்த தாத்தான், அபிராம் கூட்டம்லாம் வந்து தேவனால அ தண்டனையை பெற தகுதியுள்ளவர்கள் தான். ஆனா, மோசே இந்த காரியத்தை செஞ்சிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய ரொம்ப வருத்தமா இருந்தது.
ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை போல இந்த ஜனங்களை நடத்தின ஒருவர். இதுல பாத்தீங்கன்னா தேவன் இந்த ஜனங்களை உருவாக்கினாரா இல்ல மோசே இந்த ஜனங்களை உருவாக்கினாரான்னு சொல்ற அளவுக்கு தேவன் கூட 3 தடவை அழிக்க வந்து ரெடியா இருந்தாரு. மோசே ஐயையோ பண்ணிராதீங்கப்பா பண்ணிராதீங்கப்பா அப்படின்னு ரெக்வெஸ்ட் வச்சிருப்பார். ஆனா அப்படிப்பட்ட மோசே தான் சொல்றாரு, இவன் உலகத்துல யாரு சாகாதபடி இவன் சாகணும். அப்படின்னா தான் நான் தேவனால் அனுப்பப்பட்டவங்கிறது அதுதான் அடையாளம். தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு மோசே எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. அது ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ அதன்படியே நடக்குது. அப்போ தொடர்ந்து 4 விஷயத்துல மோசேயுடைய பாதையில இருக்கிற மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். 1 ஃபர்ஸ்ட் அவர் செய்தது அந்த கற்பலைகளில உடைத்தது. 2வது மிரியாம் இது மோசே ஆரோனுடைய பிள்ளைகள் சாகும்போது கொஞ்சம் கூட பரிதபிக்காதது. 3வது மிரியாமுடைய காரியத்துல ஆரோன் போய் கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் மோசே வந்து ஜெபிக்கவே போயிருப்பாரு. 4வது இந்த தாத்தான், அபிரான் இந்த கோராகு கூட்டத்தார் வந்து மரணம். இப்படி மோசே கொஞ்சம் கொஞ்சமா கடினமா மாறினதுக்கு நம்ம இப்ப காரணத்தை பார்த்தோம் இல்லையா? நீங்க ஆரம்ப காலத்துல கர்த்தர்கிட்ட பகிர்ந்து கொண்டது போல இப்போ உங்களை பகிர்ந்து கொள்ளுகிறீங்களா? இப்போ உங்களுக்கு ஊழியம், ஜெபம், லைஃபு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து நீங்க வெளிய வந்து நிறைய காரியத்தை ஃபோக்கஸ் பண்றீங்க. ஆனா நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற அழுத்தங்களையும் அதே மாதிரி தேவன்கிட்ட போய் ஷேர் பண்றீங்களா? இல்லைன்னா அதுவே உங்களை ரொம்ப கடினமுள்ளவர்களாக மாற்றக்கூடுங்கிறது மோசேயுடைய லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய உதாரணம். நீங்க எதிலிருந்து வெளியே வந்திருந்தாலும், இல்ல இப்ப என்ன பாதையில போய்க்கிட்டு இருந்தாலும், நிச்சயம் ஒரு நாள் தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆனா இப்ப எப்படி தேவன்கிட்ட உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, அதே போல எப்போதும் வெளிப்படுத்தி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா மோசேக்கு இல்லாத ஒண்ணே ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா, அது ஆவியானவர் தான். நம்ம கூடவே இருந்து, நம்மளுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்து, நம்மளை பலப்படுத்துகிற அவர் இருக்கிறதுனால தான், நாம இன்னமும் கர்த்தருடைய கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். இல்லையா? அதனால நம்ம வந்து மோசேயை விட ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆனாலும் தேவன்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறதுல நம்ம தவறு செய்து விடவே கூடாது. எப்போதும் தேவன்கிட்ட நம் உள்ளத்தை ஊற்றி அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.